ஓம் நம சிவாய. கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற தெய்வ திருமண விழா காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக தெய்வத்தின் திருவுளப்படிதான் மனிதர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் இங்கு நடந்ததோ பக்தர்களின் ஆசைப்படி தெய்வ திருமணத்தை நடத்தி அழகு பார்த்தார்கள். தமிழகத்தில் ஒரு சில கோயில்களில்தான் இம்மாதிரி தெய்வ திருமண விழா நடக்கும். இதில் கரூர் சற்று வித்தியாசமாக இருக்கும். இங்கு 2 தேவியருக்கு கல்யாண பசுபதி சுவாமி தாலி கட்டி திருமணம் செய்து கொள்கிறார். இத்திருமண காட்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர், இறைவனிடம் அருள் பெற்றனர். ஒரு திருமண விழா எப்படி நடக்குமோ அதற்கேற்ற முன்னேற்பாட்டுடன் முழு சடங்குகளுடன் புராணங்களிலும் நடைமுறையிலும் இருக்கின்ற பல சடங்குகளுடன் ஒரு முழு திருமணமாக இந்த திருமணம் நடைபெற்றது. மிக பிரம்மாண்டமாக கல்யாண பத்திரிகை அடித்து பட்டுடைகள் வாங்கி மாங்கல்யம் வாங்கி அனைவரையும் அழைத்து இந்த திருவிழாவினை நடத்தினார்கள். திருமணத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் திருமண நிறைவில் மொய் வழங்கினார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு ஒரு முழுமையான திருமணம் இது. இத்திருமண விழா காட்சியினை கண்டுகொண்டிருக்கும் நீங்கள் இத்தலத்தின் பெருமையையும் அலங்காரவல்லி சௌந்தரநாயகி சிவபெருமான் தொடர்புடைய கதைகளையும் புராண செய்திகளையும் தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இந்த காட்சிகளை ரசிக்க முடியும். இக்கோயிலில் அருள்பாழ்த்தி கொண்டிருக்கும் இறைவனின் திருநாமங்கள் ஆனிலையப்பர், பசுபதீஸ்வரர். இறைவி இருவர், கிருபாநாயகி என்னும் அலங்காரவல்லி, வடிவுடையாள் என்னும் சௌந்தரிய நாயகி. இந்த இரு தேவியருக்கும் தான் ஆனிலையப்பர் திருமணம் செய்து கொள்ளும் காட்சிதான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இத்திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டவர்களின் பட்டியல் பார்த்தாலே இந்த கோயிலின் மதிப்பு உங்கள் மனதில் கூடும். விநாயகர், முருகன், நவகிரகங்கள், எண் திசை பாலகர்கள், சுக்கிரன், அலைமகள், மலைமகள், பிரம்மா, காமதேனு, சூரியன், அகத்தியர், கருவூரார், வியாசர், கோபிதாரன், திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், சேக்கிலார், புகழ்ச்சோழ நாயனார், எரிபத்த நாயனார், அருணகிரிநாதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, திருமுருக கிருபானந்த வாரியார் போன்றோர் வழிபட்ட திருத்தலம் இது. அவர்கள் வரிசையில் பொதுமக்களாகிய நாமும் வந்து இறைவனை வணங்கி அவருடைய திருமண காட்சிகளை கண்ட நல்ல தருணம் இது. ஆனிலையப்பர் தொடர்புடைய சில புராண கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதல் கதை படைக்கும் கடவுளான பிரம்மா தொடர்புடையது. ஒரு காலத்தில் படைக்கும் கடவுளான பிரம்மா படைக்கும் தொழிலில் கர்வம் கொண்டு மிகுந்த அகந்தையோடு செயல்பட ஆரம்பித்தார். முக்காலம் உணர்ந்த சிவபெருமான் பிரம்மாவின் இருமாப்பையும் அறியாமையும் நீக்கும் வகையில் தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார். அது ஒரு திருவிளையாடலாக உருவெடுத்தது. அதே காலகட்டத்தில் காமதேனு என்ற பசு நாரதரின் வழிகாட்டுதலின்படி பூமிக்கு வந்து வஞ்சிவனமாக இருந்த இந்த தலத்தில் தவம் மேற்கொண்டது. அன்றாடம் அப்பசு வஞ்சிவனத்தில் இருக்கும் புற்று ஒன்றின் அடிப்பகுதியில் சுயம்பு லிங்க மூர்த்தியாக இருக்கும் ஆதிலிங்கத்திற்கு பால் சொரிந்து வந்தது. தன் பின்னங்கால் 2ஐயும் அகட்டி பால் மடியை லிங்கத்தின் மீது சற்று உயரே நிறுத்தும். தானாக மடியிலிருந்து பால் சொரியும். ஒரு நாள் இப்படி பால் சொரியும் போது இறைவன் திருமுடியில் காமதேனுவின் குழம்பு பட்டுவிட்டது. லிங்கத்தினின்று இரத்தம் வழியத் தொடங்கியது. துடித்து போன காமதேனு மனம் வருந்தி மீளாத துயரத்தில் ஆழ்ந்தது. அன்றைய தவத்திலும் அதன் துயர் தொடர்ந்தது.
இந்த காட்சியினை கண்ணுற்ற இறைவன் இதுதான் தக்க சமயம் என காமதேனுவின் முன் தோன்றி அருள்பாலித்தார். கூடவே பிரம்மாவுக்கு தண்டனையாகவும் காமதேனுவிற்கு வெகுமதியாகவும் பிரம்மாவிடமிருந்து படைக்கும் தொழிலை காமதேனுவிற்கு வழங்கிவிட்டார். இறைவன் நினைத்தால் எந்த திறனையும் எவர்க்கும் வழங்க முடியும் என்பதற்கு இப்புராண நிகழ்வே சான்று. பிறகு என்ன? பிரம்மா தன் தவறை உணர்ந்து மன்னித்து அருள வேண்டி இறைவனிடம் சரணடைந்தார். இறையனாரும் மனமிறங்கி, பிரம்மதேவரே, இத்தலத்தில் பெருவேள்வி ஒன்று மேற்கொள். நிறைவில் கலைமகளை மனம் செய்து கொண்டு படைப்பு தொழிலை இவ்விடத்திலேயே நடத்துவாயாக என திருவாய் மலர்ந்தருளினார். பிரம்மா அமராவதி நதியின் வடபுறத்தில் தன் பெயரால் பிரம்மதீர்த்தம் ஏற்படுத்தி வழிபாடு செய்தார். பின்னர் வெண்ணெய் மலையில் பெரிய வேள்விச்சாலை ஏற்படுத்தி வேள்வி செய்தார். இவ்வேள்விக்கு அத்திரி, அகரிஷி, அகத்தியர், பரத்துவாசர், வியாசர், சுகர், காசிபர், கோசிகர், வசிஷ்டர், பிருகு, துர்வாசர், வாமதேவர் முதலான எண்ணற்ற சிவனடியார்கள், முனிவர்கள், ரிஷிகள் வந்திருந்து வேள்வியினை சிறப்பாக நடத்த உறுதுணையாய் இருந்தனர். வேள்வியை சிறப்பாக முடித்த பிரம்மா அவர்கள் ஆசியோடு கலைமகளை இங்கு மணமுடித்தார். இப்போது தெய்வ திருமணம் நடக்கும் இத்திருத்தலத்தில் பிரம்மாவிற்கும் சரஸ்வதிக்கும் திருமணம் நடந்ததாக ஐதீகம். அது சமயம் சிவபிரான் உமையுடன் தோன்றி பிரம்மாவிடம் படைக்கும் தொழிலை மீண்டும் வழங்கினார். காமதேனுவை சொர்க்கம் சென்று வாழ்வாயாக என்று அருள்பாலித்தார். மீண்டும் பிரம்மா படைக்கும் தொழிலை தொடங்கிய திருத்தலம் அமைந்திருக்கும் நகர் என்பதாலேயே இந்த ஊருக்கு கருவூர் என பெயர் வந்தது. இன்று கூட ஆனிலையப்பர் பசுபதீஸ்வரராக அருள்பாலிக்கும் மூலவரான சிவலிங்கத்தின் திருமுடியில் காமதேனுவின் குழம்பு பட்ட இடம் பள்ளமாக உள்ளது. அன்பு நண்பர்களே, ஆ என்றால் பசு. காமதேனுவைத்தான் பசு என்கின்றோம். காமதேனு வழிபட்ட தலம் என்பதால், காமதேனு வழிபட்ட ஈஸ்வரன் என்பதால் இத்திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் ஈஸ்வரனுக்கு ஆனிலையப்பர் என்ற பெயர் வந்தது. ஆ என்பதற்கு இன்றொரு பொருளும் உண்டு, ஆன்மா. ஆன்மா நிலைத்திருக்கும் தலம் என்றும் இதனை நாம் பொருளெடுத்து ஆனிலையப்பர் என்று நாம் அழைக்கின்றோம். இத்திருக்கோயிலில் இத்திருமண காட்சியில் நீங்கள் காணும் சவுந்தரநாயகி அம்மா யார் என்று நீங்கள் ஆச்சரியத்தோடு கேட்கலாம். இக்கோயிலின் வடபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு காட்சி தரும் சவுந்தரநாயகி தனது தவப்பயனால் ஈசனை மணந்த ஒரு மானுட பிறவி. அந்நிகழ்வு ஒரு பக்திமயமானது. கரூருக்கு அருகே அமராவதி ஆற்றங்கரையில் அப்பிபாளையம் என்னும் ஒரு சிறு கிராமம். வடிவுடையாள் என்னும் ஓர் அழகிய குழந்தை பிறந்தது. குழந்தை சிவசிவ என்று மழலை பேசியது. அன்பிலும் பேச்சிலும் அறிவிலும் மற்ற குழந்தைகள் போல் இல்லாமல் வித்தியாசமாக வளர்ந்தது. சதா காலமும் சிவனை துதித்து வந்த அக்குழந்தை வளர்ந்த பின்னும் சிவன்பால் ஈடற்ற ஈடுபாடு கொண்டிருந்தது. அவளது வேண்டுகோளை ஏற்று தந்தை சந்தனக்கட்டையால் சிவலிங்கம் செய்து தந்தார். அப்பெண் நாள்தோறும் சிவார்ச்சனை செய்ய ஆரம்பித்தாள். எப்போதும் திருநீருடனேயே காட்சியளித்தாள். பஞ்சாட்சரம் ஒழித்தாள். புலால் உணவை மறுத்தாள். பெற்றோரும் உற்றோரும் அவளை பார்த்து செய்வதறியாது திகைத்தனர். உரிய வயது வந்ததும் அவளுக்கு பெற்றோர் மாப்பிளை பார்த்தனர். அவளோ சிவனையே மணப்பேன் என உறுதியாக கூற ஆரம்பித்தாள். அச்சமடைந்த பெற்றோர் மந்திரவாதிகளையும் வைத்தியர்களையும் அழைத்து வந்து சோதித்தனர். வந்தவர்களிடமும் கனவிலும் என்னை ஆளும் பசுபதீஸ்வரரையே மணப்பேன்
நல்வழி காட்டுவார் என்று சொல்கிறார். பசுபதியை எண்ணி தியானிக்கும் போது என்னையே மறக்கிறேன். ஒரு ஒளி தோன்றியுள்ளது. புன்சிரிப்பு முகத்துடன் அவரை காண்கிறேன். கனவில் தோன்றி அவர் உங்களுக்கு நடத்தையும் நடக்கப் போவதையும் சொல்லுவார். அதன்படி செய்கிறேன் என்று ஒரு நாள் அவருக்கு தோன்றுகிறது. அந்த இரவே பசுபதீஸ்வரர் உங்கள் மகள் வழிமுறையாளர் திருவிழா 7வது நாளில் அதன் அடையாளமாக அத்திபாளையம் முழுவதும் பெற்றோர் மட்டுமல்ல ஊர்மக்களும் அந்நாளுக்காக சரியாக 7ஆம் நாள் உதயத்தில் அத்திபாளையம் முழுவதும் பூமழை பெய்திருந்தது. அதே சமயம் தியானத்தில் இருந்த நண்பர்கள் தனக்கு வெவ்வேறு ஒளி வீசும் மரத்தாலும் அனைவரும் அவளை இரவில் என போற்றி வந்து பல்லக்கில் ஏற்றி பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு வந்தார். அனைவரும் கண்ணினர் வருவதாக பசுபதீஸ்வரரோடு இந்நிகழ்வு தொடர்ந்து இன்று வரை பங்குனி மாதம் 6ஆம் நாள் பசுபதீஸ்வரர் அத்திபாளையம் சென்றதும் அங்கிருந்து 7ஆம் நாள் மருவூர் ஆலயத்திற்கு வழிமுறையாக திரும்பி வரும் திருவிழாவாக சக்தி ஞானம் என்னும் தியானத்தால் இறை சக்தியோடு வழிமுறைய நாயகர் இத்தலத்திற்கு மகாசித்தர் அந்த நிகழ்வு சித்தர் கரூரார் கரூரில் அவதரித்தார். அவர் பல காலம் சித்தராக கரூரில் அவர் முக்தி அடையும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தபோது இறையின் திருவுளப்படி ஒரு பெரும் பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருந்தது. அவர் பணிபுரிந்த கோயிலில் மது மாமிஷம் புழங்கப்படுவதாக கரூரார் மீது ஒரு கூட்டம் மன்னரிடம் புகார் அளித்தது. விசாரித்த சோழ மன்னர் கரூரார் மீது எந்த களங்கமும் இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டார். ஆனால் அந்த கூட்டம் அத்தோடு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாய் இல்லை. ஒரு தைப்பூசத்தன்று அமராவதி ஆற்றங்கரையில் கரூரார் நீராடி கொண்டிருந்த போது அக்கூட்டம் பயங்கர ஆயுதங்களோடு அவரை கொல்ல எத்தனித்தது. அக்கூட்டம் கொலைவெறியோடு துரத்த கரூரார் விரைந்து ஓடி வந்து மூலவரான இறைவன் கருவறையை அடைந்து துரத்தி வந்த கூட்டத்தினர் பார்த்திருக்கும் போதே இறையோடு இறையாக ஐக்கியமானார். தன்னுள் ஐக்கியமான கரூராரை இடப்புறமாக அமர்த்தியமையால் சிவலிங்கம் சற்று சாய்ந்து காட்சியளிப்பதை இன்றும் தரிசிக்கலாம். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் பெரும் சித்தர் கரூரார் நாடி வருவோருக்கு கருணையுடன் அருள் பாலித்து கொண்டு இருப்பதை நீங்களும் உணரலாம். சித்தர் கரூரார் மட்டுமல்ல, 2 புகழ்பெற்ற சிவனடியார்களான நாயன்மார்களும் லயமான திருத்தலம் இதுவே. அந்த நாயனார்கள் எரிபத்த நாயனார், புகழ்ச்சோழ நாயனார். அந்த வரலாறு சுவாரஸ்யமானது, அதையும் கேளுங்கள். எரிபத்த நாயனார் பசுபதீஸ்வரர் கோயிலை வாழ்விடமாக கொண்ட முரட்டு பக்தர். சிவப்பணி தவிர வேறொன்றும் அறியாதவர். எப்போதும் கையில் கூரிய ஆயுதமான மழு ஒன்றை வைத்திருப்பார். சிவகாமி ஆண்டார் ஒரு முதியவர். தினந்தோறும் பூக்களை பறித்து வந்து மாலை கட்டி ஈசனுக்கு சூட்டி மகிழும் ஒரு தீவிர சிவபக்தர். புகழ்ச்சோழர் நாடாண்டு வந்த சோழ மன்னர், சிவனடியார்களை சிவனென்றே போற்றி வணங்கும் சிவனாட்சி மன்னவர். ஒரு நாள் சிவபக்தரான சிவகாமி ஆண்டார் கோயில் நந்தவனத்தில் பூக்களை பறித்து பூக்கூடையில், அதாவது பூக்குடலையில் நிரப்பிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது
பட்டத்து யானை கோயில் வீதியில் அமர்க்களமாய் வந்தது. சாலையின் இருபுறம் வந்தவர்களை பயமுறுத்தியபடி ஆட்டம் போட்டபடி வந்தது. இத்தனைக்கும் கூடவே 5 யானைப்பாகர்களும் யானையை கட்டுப்படுத்தாமல் ரசித்தபடி வந்தனர். பட்டத்து யானை போட்ட ஆட்டத்தில் முதியவர் சிவகாமி ஆண்டார் ஓரமாக தள்ளப்பட தரையில் விழுந்தார். பூக்குடலை பூக்கள் சிதறின. அதை கண்டதும் பதறிப்போனார் சிவகாமி ஆண்டார். சிவசிவா, இதை கேட்க ஆட்களே இல்லையா என்று முணுமுணுத்தபடி எழ முயற்சித்தார். முடியவில்லை. சரியாக அதே தருணம் எரிபத்தர் கோயில் அருகே உள்ள வீதிக்கு வந்து கொண்டிருந்தார். இக்காட்சியை கண்டார். ஒரு முதிய சிவபக்தருக்கு நேர்ந்த கொடுமை கண்டு வெகுண்டு எழுந்தார். அப்போதே விரைந்து யானையின் முன் சென்று பட்டத்து யானையையும் உடன் வந்த பாகர்களையும் மழுவை வீசி கொன்றொழித்தார். செய்தி மன்னருக்கு போகவே சினங்கொண்ட மன்னர் புகழ்ச்சோழர் சீறி பாய்ந்து வந்தார். வந்த இடத்தில் மாண்டவர் தவிர யாரும் இல்லை. சற்று தூரத்தில் மழுவோடு ஒரு சிவனடியாரே தென்பட்டார். சிவ அம்சமாக திகழ்ந்த எரிபத்தரை பார்த்த மாத்திரத்தில் சிவனடியார் தவறிழைத்திருக்க மாட்டார், தனது தரப்பினரே தவறு செய்திருப்பார் என்று கணித்தார். உடனே அருகில் வந்து இந்நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணமாயிருந்த தன்னையும் கொன்றுவிட வேண்டி பணித்தார். மன்னரின் மாண்பு கண்டு அவரை கொல்லாது அவரடி விழுந்தார் எரிபத்தர். அது சமயம் இறையொளி ஒன்று எழுந்தது. அன்பர்களே, இது எம் திருவிளையாடல். உங்கள் பேரன்பை மெச்சினோம். சிவப்பணி தொடருங்கள். உரிய காலத்தில் கைலாயம் வந்து என் அருகிலேயே சிவகணங்களாய் இருப்பீர். வானில் இருந்த தேவர்களும் முனிவர்களும் மலர் தூவ, அது முதல் எரிபத்தரும் புகழ்ச்சோழரும் எரிபத்த நாயனாராகவும் புகழ்ச்சோழ நாயனாராகவும் பெரும்பேறு பெற்றனர். இறை விருப்பப்படி இந்த ஆன்மீக நிகழ்வு நிகழ்ந்த தலமே இத்திருத்தலம். எரிபத்த நாயனார் இறைவாக்குப்படி சில காலம் சிவப்பணி செய்து வந்தார். பின்னர் ஆணிலையப்பரை நேரில் பார்த்த வண்ணமே அதன் எதிரே காணப்படும் கல்மண்டபத்தின் எதிரே அமர்ந்து சிவனை நோக்கியபடியே பிரார்த்தித்தபடியே லயமானார். இன்றும் அந்த இடம், அந்த முக்தி பெற்ற தலம் நீங்களும் வணங்கலாம். பின்னாளில் புகழ்ச்சோழர் தனது பொறுப்புகளையெல்லாம் உரியவர்களிடம் கொடுத்துவிட்டு இந்த புகழ்ச்சோழர் மண்டபத்தில் வேள்வி எழுப்பி அங்கு தீயில் வீழ்ந்து இறையடி சேர்ந்தார், ஜோதியில் கலந்தார். இப்போது புகழ்ச்சோழ மண்டபத்தில் மத்தியில் உள்ள இடத்தில்தான் புகழ்ச்சோழர் முக்தி அடைந்தார் என்பது வரலாற்று குறிப்பு. அன்பர்களே, கொங்கேழு திருத்தலங்கள் என்பது கொங்கு மண்டலத்தில் இருக்கும் பாடல் பெற்ற தலங்களை குறிக்கும். அப்பரும் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் தேவாரம் பாடிய கோயில்களெல்லாம் பாடல் பெற்ற தலங்கள் என்று வணங்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். கொங்கு நாட்டில் உள்ள 7 திருத்தலங்கள் பாடல் பெற்ற திருத்தலங்களாக போற்றி வணங்கப்படுகின்றன. அவற்றில் முதலாவதாக இருப்பதுதான் இன்று நீங்கள் திருமண காட்சிகளை வணங்கிக் கொண்டிருக்கும் கரூர் ஆணிலையப்பர் திருக்கோயில். பாடல் பெற்ற தலங்களில் இது 265வது இடத்தை பெறுகிறது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது. இது ஒரு பஞ்சலிங்க தலமும் கூட. ஒருமுறை திருமுருக கிருபானந்த வாரியார் இத்தலத்திற்கு வந்தபோது பல்லாண்டுகளுக்கு முன்னால் சிவனை பற்றி